பிரைஸ் லார்ட். மிஸ் ஃபார் ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு முன்பாக யோர்தானை போல பிரச்சனைகள் இருக்கலாம், எரிகோவை போல பிரச்சனைகள் இருக்கலாம், கோலியாத்தை போல பிரச்சனைகள் இருக்கலாம், செங்கடலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். இதை எல்லாவற்றையும் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஆழமான சத்தியத்தோடு கற்றுத்தரும்படியாக இன்றைக்கு வந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய நாமத்தை கொண்டு எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடைபெற போகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். பிரைஸ் லார்ட். இந்த வேளையில் மகிமை நேரத்துக்குள்ளாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டு வருவது உலகம் எங்கும் நாம் கேள்விப்பட்டு கொண்டே வருகிறோம். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய பிரகாசமான மகிமையான அந்த வல்லமை வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அற்புதமான நாட்களிலே தேவன் தன்னை தேடுகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தம்முடைய மகிமையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் காட்டும்படி அவருடைய பிரசன்னத்தை அனுப்புகிறத எல்லா இடங்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஜெபிக்கும் பொழுது எல்லாருக்கும் பதில் கிடைக்க ஆரம்பிக்கிறது. அவரை நோக்கி தேடுகிற யாராக இருந்தாலும் இந்த நாட்களில் பதில் பெற்றுக்கொள்ள தொடங்குகிறார்கள். அது ஏன் என்று பார்க்கும்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் அவர் பதில் கொடுக்க தயாராக இருப்பது மட்டுமல்ல, அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். என்றால் அவர் நம்மை விடுவிக்கும்படியாகவே பூமிக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவர் பேரே ஒரு ரட்சகர், விடுதலையை தருகிறவர். இந்த நாட்டில் நம்ம கவனித்து பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார் என்று 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் லூக்காவிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பயப்படாதீங்க சிறு மந்தையேன்னு சொல்லுகிறார். ஒரு சிறு கூட்டமாக இருக்கிற நம்மை பார்த்து பேசுகிறார். ஒரு தனி ஜனமாக இருக்கிற உங்களை பார்த்து என்னை பார்த்து பேசுகிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லவே இல்லை என்று. அவரை நோக்கி காத்திருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தம்முடைய விலையேற பெற்ற பராக்கிரமத்தை காட்டும்படியாக சொல்லுகிறார். நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு நான் துணை செய்கிறேன், பயப்படாதே என்கிறார். இதான் ஆச்சரியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து நம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து அவர்களை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவராக தன்னிடத்தில் சேர்த்து அவர்களுக்கு தம்முடைய மகிமையும் வல்லமையும் கொடுத்து அவரை போலவே சுகமளிக்கும்படியாக வியாதியிலிருந்து வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தக்கூடிய மகிமை வெளிப்படுத்தி பிசாசுடைய தந்திரங்களிலே பிசாசுடைய சூனியங்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை விடுவிக்கக்கூடிய வல்லமையை இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையிலிருந்து பிரசன்னத்திலிருந்து அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதிநிமித்தமாய் ஒவ்வொரு சீஷர்களும் எங்கே போனாலும் விடுதலை அளிக்க முடிந்தது, சுகப்படுத்த முடிந்தது. இது அவர் இருக்கும் பொழுதே செய்தார். இது லூக்கால 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், மத்தேயுல 10ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது தெரிகிறது. இயேசு கிறிஸ்து அவ்வளவு தெளிவாக அவ்வளவு கவனமாக தம்மோடு கூட இருந்த அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களுக்கு இந்த வல்லமையை கொடுத்து இயேசு கிறிஸ்து கூட இருந்தால் இப்படித்தான் இருக்கும் என்கிற ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். அவர் இருக்கும் பொழுதே அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவினிடத்தில் சென்ற பின்பு தம்முடைய சீஷர்கள் பரிசு ஆவினாலே இதே வல்லமையோடு பூமி எங்கும் செயல்பட்டதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதற்கொண்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதற்கொண்டு நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களுக்கு தம்முடைய வல்லமை கொடுத்து உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் நான் இரட்சகராக வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்ற அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். அந்த அதிகாரம் சாதாரண அதிகாரம் அல்ல, அவரை போலவே செயல்படுவது. இன்று நாம் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட பின்பு அவரை போலவே அதிகாரத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை அவர் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. கிறிஸ்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன பிறகு அவருக்குள்ளே இயேசு கிறிஸ்துடைய முழுமையான வல்லமை, முழுமையான பிரசன்னம் வந்துவிடும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மீது தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்திருக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை, வேலை செய்கிறதிலிருந்து மிகப்பெரிய பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதார ஆசீர்வாதங்கள், எதை தொட்டாலும்
வாழ்வது, எதை தொட்டாலும் வளர்வது, எது தொட்டாலும் செழிப்பது என்கிற எல்லா ஆசீர்வாதம் ஒருத்தருடைய கரங்களில், ஒரு வாழ்க்கையில், ஒருத்தருடைய வாழ்க்கை முழுவதுமாக இப்படி கொடுப்பது தான் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறவர்களுக்கு வருகிற நன்மை. இது லாஸ்ட் டேஸில் இருக்கிற இந்த ஜென்ரேஷன் மேல் நடக்க போகுதுன்னு சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுகிறார். அதனால தான் வாசித்து பார்க்கிறோம். ஏசாயா 44 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கிறோம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறாவது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே, பயப்படாதேன்னு சொல்லுகிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பயப்படாதே. தேவன் தெரிந்து கொள்கிற ஒவ்வொருவரிடத்திலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, பயப்படாதீங்க. ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார்? புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து லூக்கால 12 அதிகாரத்தில் 32 வசனத்தில் பயப்படாதே சிறுமந்தையேன்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பயப்படாதீங்க, இந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, இந்த உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் எவ்வளவு திறமை உள்ளவங்களா இருந்துக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், ஆனால் ஒரு முறை தோல்வி வந்ததுக்கு அப்புறமா, ஒரு முறை நாம தலைகுனிவை பார்த்ததுக்கு அப்புறமா, அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுறது எல்லாம் நின்று போய்விடுகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி பேசுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததே அவர் நம்மோடு கூட நின்று நம் கரங்கள் மீது அவருடைய கரத்தை வைத்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உனக்கு கூடவே இருக்க போகிறேன், இந்த நாள் முதற்கொண்டு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், ஏனென்றால் இது உன்னால் அல்ல, உன்னுடைய திறமையினால் அல்ல, நான் உன்னோடு கூட இருப்பதனால் இது உனக்கு நடக்கப் போகிறது என்று. இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, ஒரு புதிய தொடக்கத்தை இயேசு கிறிஸ்துவிட்ட வருகிறவர்களுக்கு தேவன் ஒன் பை ஒன்னாக கொடுக்கிறது வேதம் முழுசும் நம்ம வாசித்து பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டே வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை செய்து மோசேவின் மூலமாக தேவன் வழிநடத்தி வருவதை நம்ம வாசித்து பார்த்துக்கிறோம் யாத்திராக முழுவதுமாக. பிறகு பார்க்கிறோம், அவர் அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்பொழுது மோசேவுக்கு பின்பதாக ஜாஷ்வா என்கிற ஒரு அற்புதமான தேவனுடைய விலையேறப்பெற்ற தீர்க்கதரிசியாக, தேவனுடைய வழிநடத்துதலை சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக ஜாஷ்வாவை தெரிந்து கொண்டு அவனிடத்தில் மோசேவுக்கு கொடுத்த அனைத்து வல்லமையும் இவருக்கும் கொடுத்து இவரை கொண்டு இதே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. யாஷ்வா புத்தகத்தில் 1 முதல் பார்க்கிறோம். நாம் அப்படி பார்க்கும்பொழுது 5 அதிகாரத்தை ஒரு வசனத்தை வாசித்து பார்க்கிறோம். இப்பொழுதுதான் இவர்கள் யோர்தானை கடந்து வராங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து வராங்க. யோர்தான் அப்பொழுது கரை புரண்டு போய் கொண்டு இருக்கிறது. யாராலும் அந்த நேரத்தில் அதை கடந்து போகவே முடியாது. ஒரு மனுஷனை யோசிக்க முடியாத அளவுக்கு டாரி என்கிற ஒன்று அந்த இடத்துல ஆக்ரோஷமாக அந்த ஆறு மகா வல்லமையோடு போய் கொண்டிருக்கிறது. அதனூடாக கடந்து வர வேண்டும் என்பது யோசிக்க முடியாத ஒன்று. ஆனால் தேவ ஜனங்களுக்கு தேவன் செய்கிற அற்புதம் வித்தியாசமாக இருக்கிறது. அங்கே ஜாஷ்வாவை கொண்டு, ஜாஷ்வாவில் இருக்கிற அந்த ஆசாரியர்களை கொண்டு, அங்கே தேவனுடைய பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியர்கள் அந்த தண்ணீர் மீது கால்களை வைத்த உடனே யோர்தான் 2ஆக பிளக்கிறது, அவர்களுக்கு வழிவிடுகிறது. இதை அக்கறையில் இருக்கிறவர்கள், யோர்தானுக்கு வேறு திசையில் இருக்கிறவர்கள் இதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க எல்லாருடைய இருதயம் கரைந்து போய்விட்டதுன்னு இருக்கிறது. ஏனென்றால் இயற்கையை கட்டப்படுத்தக்கூடிய ஒன்றை இந்த ஜனங்களுக்காக இறைவன் செய்வதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் கூட இருக்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனையும் வரவே முடியாது, உன்னை இந்த யோர்தானுக்குள்ளே கொண்டு வந்து அழிக்க வேண்டும் என்று யார் திட்டம் வைத்திருந்தாலும் சரி, நான் இருக்கிறேன். என்னுடைய பிரசனமாகிய தேவனுடைய பெட்டி என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய டேபர்நாக்கிள் இருக்கும் பொழுது அதை சுமந்திருக்கிற ஆசாரியனுடைய கால் பட்ட உடனே அந்த யோர்தான் 2ஆக பிளந்து குவியலாக நிற்கிறது. இதை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது, தேவனுடைய பிரசன்னம் அவ்வளவு விலையேற பெற்றது, எதையும் தடுக்கக்கூடியது. நம்மை மேற்கொள்ள நினைக்கிற எப்பேற்பட்ட விஷயத்தையும் அது ஒன்றுமே இல்லாமல் செய்யக்கூடியது. அப்படி ஒரு அன்யூஷுவலான ஒரு எக்ஸாம்பிளை ஜாஷ்வாவை கொண்டு தேவன் செய்கிறத அநேகர் கேள்விப்பட்ட உடனே அவர்கள் இருதயம் எல்லாம் கரைந்து போய்விட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதை கண்ட உடனே அதை யோசித்து பார்க்கிறோம். ஜாஷ்வா புத்தகம் 5 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது தெரிகிறது, அந்த ஜனங்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே பேசி கொண்டார்களாம். ஒரு பக்கம் கானானியர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த ஜனங்கள் யார், இவர்களுக்கு பின்பதாக இருக்கிற சக்தி என்ன, இவர்கள் நம்மிடத்தில் வந்து நம்மை தோற்கடிப்பது மட்டுமல்ல, நம்முடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள போகிறாங்க, இவங்க வருவதற்கு முன்பதாக நம்ம இந்த இடத்தை விட்டு ஓட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்படிதான் மக்களுடைய மனநிலையே அப்படிதான் இருந்துச்சு. அடுத்தது பார்க்க போகிறோம், எரிகோவில் இருக்கிற மக்கள். அவர்களும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இருக்கிற எல்லா விதமான எல்லா வாசல்களை க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த கோட்டை முழுவதும் இருக்கிற எல்லா விதமான திறவுகளை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியிலேருந்து எந்த ஒரு விஷயம் உள்ளே வராதபடி, உள்ளே இருக்கிற எந்த ஒரு விஷயம் வெளியில் போகாதபடிக்கு முழுவதுமாக தடை செய்து எக்காரந்து கொண்டு இதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் பயந்து அந்த டோர்ஸ்லாம் மூடி வைத்திருக்கிறத பார்க்குறோம். இது 6 அதிகாரத்தில் பார்க்குறோம். ஜாஷ்வா புத்தகத்தில் 5 அதிகாரத்தில் கானானியர் பயப்படுகிறத பார்க்கிறோம். இந்த அளவுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரசன்னத்தை சுமந்திருக்கிற ஜனம்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டில் இன்று நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நம்மை பார்க்கிறவர்களுக்கு இந்த பயம்தான் வர வேண்டும்.
நம்மை பார்க்கிற பிரச்சனைக்கு இந்த பயம்தான் வர வேண்டும். நம்மை பார்க்கிற நமக்கு எதிராக இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கு இந்த ஒரு பயத்தை தான் வரவழைக்க வேண்டும். இதுதான் நாமும் தேவனோடு இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமாக நம்ம மாற்றப் போகிறோம், மாற்ற வேண்டும். அதற்கு தான் ஜெபிக்கிற ஜனங்கள் நாம், அதற்கு தான் நம்ம ஆராதிக்கிற ஜனங்கள் நாம். அதற்காக தான் தேவன் நம்மை ரட்சித்து அவருடைய பிரசன்னத்தை நமக்குள்ளே வைத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். இது சாதாரண ஒரு வாழ்க்கையே அல்ல. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினாலே உங்களுக்கு கிடைக்காததெல்லாம் வாய்க்க பண்ண வைக்க முடியும். இதுவரைக்கும் நடக்காததெல்லாம் நடக்க வைக்க பண்ண முடியும். அது எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியினுடைய ரோகம் கூட, அதனுடைய வடுவு கூட இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் துரத்தக்கூடிய ஒன்றை உள்ளே இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் வைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு ஒன்பதாக உட்கார்ந்து உச்சரிக்கும் போது இது உங்களுக்கு நடந்தே ஆகும் என்று வேதம் சொல்கிறது. நடக்கும் என்று ஒவ்வொரு தேவதாசரும் செய்து காட்டியிருக்கிறார்கள். இங்க நம்ம பார்க்கிறோம், ஜாஷுவா அப்படித்தான் அந்த மக்களை வழிநடத்தி வந்த அந்த வேதத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயந்து வரி விடுறாங்க. வருவதற்கு முன்பதாக அவங்க பயந்து தங்களுடைய வெற்றியை தோல்வியா மாத்திட்டாங்க. இந்த பயம் அவர்களுக்குள்ள தான் இருக்க வேண்டும். நமக்குள்ளே ஏன் இருக்க வேண்டும் இந்த பயம்? நமக்கு ஏன் எதிர்காலத்தை குறித்து இப்படி ஒரு பயம்? நமக்கு ஏன் கடந்த காலத்தில் நடந்த அனுபவங்களை வைத்து வரும் காரியங்களில் வரும் எதிர்காலத்தை குறித்து நமக்கு எப்படி இந்த பயம் வரலாம்? இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னம் நமக்குள்ளே அளவில்லாமல் இருக்குபடினாலே நமக்கு எப்படி இந்த பயம் வரலாம்? இல்லைங்க, எனக்கு பயம் வருதுங்க. அப்படி என்றால் பிரசன்னம், இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை உள்ளே கம்மியாக இருக்கிறது, நிறைவாக இல்லை. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நம் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்ப வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தினால அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, ஜெபத்தில் உட்காரும் போது, ஜெபத்திலே தரித்திருக்கும் போது நமக்கு அவருடைய பிரசனம் வருகிறதுனால நாம் வாயை திறந்தால் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பிரசனம் வெளிப்படும் பொழுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவன் அது உங்கள் காலுக்கு கீழே கொண்டு வருவார். இதுதான் வேதம். இதுதான் வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நம்ம பார்க்கிறோம், யோர்தானை கடக்கும் பொழுது ஆசாரியர்கள் தங்கள் தோள் மீது வைக்கப்பட்டிருந்த கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு வந்ததினாலே அவர்கள் கால் தண்ணீரில் பட்ட உடனே அது இரண்டாக பிளந்து குவியலாக நிற்கிறது. காரணம் பாருங்க, அது இரண்டாக பிளந்து குவியலாக நிற்க காரணம் ஆசாரியருடைய கால்கள். ஆசாரியருடைய காலுக்கு என்ன வல்லமை இருக்கிறது? அவங்க தோளில் இருக்கிற ஒரு பொருள் தான் காலுக்கு அந்த வல்லமை கொடுத்துச்சு. தோளில் இருந்த ஒரு பொருள் தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி. கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தானிலே கால் பட்ட உடனே சொல்லப்பட்ட உடனே இரண்டாக பிளந்து நிற்கிறாம் யோர்தான். அப்படி என்றால் நமக்குள்ளே இருக்கிற தேவ பிரசன்னம் நமக்கு விரோதமாக இருக்கிறது. நமக்கு விரோதமாக இருக்கிற எந்த சூழ்நிலையும் இரண்டாக பிளக்கக்கூடியது. அப்படி என்றால் நாம் இந்த ஜெபத்தை சாதாரணமாக பார்க்கலாமா? நம்ம அப்படி என்றால் இந்த வேத வாசிப்பை நம்ம சும்மா விடலாமா? அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் என்பது சாதாரண ஒன்றே அல்ல. இந்த வேதத்தை நம்ம தியானிக்க வேண்டிய விதமே வேற. இந்த நாட்களில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம், கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருடைய அபிஷேகத்திலும் கர்த்தருடைய விலையேற பெற்ற பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா உன்னதங்களையும் நாம் அனுபவித்தே தீர வேண்டும். சங்கீதம் 91 அப்படித்தான் சொல்லு, சர்வ வல்லவர நிழல் நிற்கிறவனுக்கு விரோதமாக எதுவுமே நிற்க முடியாது. சாவுக்கு ஏதுவான எதுவாக இருந்தாலும் பக்கத்தில் வர முடியாது. அது இருளில் நடக்கிறதா இருந்தாலும் சரி, பகலில் நடக்கிறதா இருந்தாலும், அது எந்த கொள்ள நோயாக இருந்தாலும் சரி, அது பிசாசுடைய எந்த தந்திரமாக இருந்தாலும் அது வேரோடு அழிக்கப்படும் என்று தேவனுடைய பிரசனம் சொல்லுகிறது. அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இந்த வழியில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு புது பலன் என்று ஏசாயால 40:31 சொல்லுகிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய விலையேற பெற்ற பிரசனத்திலே தன்னை விட்டு கொடுக்கிறவர்களுக்கு ஜெபத்தில் வந்து நிற்கிற யாராக இருந்தாலும் புதிய பலன் அவங்க மேலே வர ஆரம்பிக்கிறது. புதிய பலனாலே பெற்றுக்கொள்ள முடியாதது எதுவாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன ஜெபிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பதில் கிடைத்தே ஆகும். அப்படித்தான் வேதம் ஏசாயா 40:31 சொல்லுகிறது. அதைத்தான் 1 Corinthians 2:9 சொல்லுகிறது. தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் இவை அனைத்தும் தேவனுடைய பிரசன்னமாக்கிய பரிசுத்த ஆவியானவராலே நம்முடைய இருதயத்தில் வைக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று. எப்பொழுது நாம் சீஷர்களாய் மாறுகிறோமோ, எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அப்பொழுது அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். பிள்ளைகளாய் மாறின உடனே பிதாவினுடையது எல்லாம் பிள்ளைகளுடையதாய் மாறுகிறது. பிதாவினுடையது எல்லாமே பிள்ளைகளுடைய மாறுகிறது. எபேசியர் 1:18, 19, 20 அதுதான் சொல்லுகிறது. அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற மகிமை இன்னதென்றும், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தினுடைய அளவு என்னதென்று நீங்கள் புரிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், அந்த பிரகாசமான மனக்கண்களுக்கு உங்களுக்கு உண்டாயிருந்தால் போதும், சகலம் உங்கள் காலுக்கு கீழாக வந்து அடிபணியும் என்று அந்த வேதத்தில் 1 அதிகாரத்தில் எபேசியரில் சொல்லி முடிக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது.
3ஆம் அதிகாரத்தில் சொல்ல நீங்கள் உள்ளான மனுஷில் வல்லமையை பலப்படுங்கள். 16ஆம் வசனத்தில் 18ஆம் வசனம் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுடைய இருதயங்களை வந்து தங்கி இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவே உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே, அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறதுனால எதை கேட்டாலும் நடக்கும். நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவருடைய வல்லமையின்படியே வாய்க்க பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லி தான் 3:20 சொல்லி முடிக்கிறார். அப்பேற்பட்ட விலையேற பெற்ற ஒன்றை இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தினால் நமக்கு தர முடியும், தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நாம் நினைக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சொல்லப்பட்டிருக்கு, உள்ளான மனுஷன் வல்லமையை பலப்படுங்க. உள்ளான மனுஷன்லாம் என்ன அர்த்தம்? ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக மாறுங்க, ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களா இருங்க, ஜெபத்தின் மேலே கவனம் செலுத்துங்க, ஜெபமே கதி என்று கடங்க. ஏனென்றால் இது நம்மால் முடியாது. நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய திறமையோ நம்முடைய அறிவோ நம்முடைய ஆற்றலோ நம்முடைய ஏற்கனவே இருக்கிற அனுபவங்களோ நமக்கு இதை செய்து தரவே முடியாத இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். தோல்வி மேலே தோல்வி. நமக்கு திறமையே இருக்கிற மாதிரி இப்போ யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்முடைய திறமைக்கு மேலே எல்லாருக்கும் டவுட் வந்துடுச்சு. ஏன்னால் எதை செஞ்சாலும் நடக்கலை, எதை நினைத்தாலும் நடக்கலை, எதற்கு காத்திருந்தாலும் கிடைக்கல, வரமாட்டேங்குது. ஒரு சூழ்நிலை சில பேருக்கு அப்படி தான் வர ஆரம்பிக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு பிசாசுடைய ஒரு சில பிரச்சனைகள் அவர்களை தொடர்ந்து வந்து அவர்களை மூழ்கடிக்கிறதா இருக்கும். மூழ்கடிக்கிறத பார்க்க முடியும் எல்லா சூழ்நிலை. அந்த நேரத்தில் அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது, கர்த்தருக்குள்ளே வருவது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்களுடைய அடையாளமே ஜெபமும் வேத வாசிப்பும் தான். இவை இரண்டும் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இது மறுபடியும் துளிர்த்து தொடங்க ஆரம்பிக்கும். எசையால 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன்னு சொல்லிட்டு. எதெல்லாம் சரியா இல்லாமல் இருக்கிறதோ இப்பொழுது அவர் முன்னே சென்று எல்லாவற்றையும் சரி செய்ய ஆரம்பிப்பாராம். புதிய ஏற்பாட்டில் சொல்றார், நான் தான் வழி, நான் தான் வாசல், நான் தான் ஜீவன், நான் தான் வெளிச்சம், நான் உனக்கு முன்பதாக கடந்து போய் கோணலை செவ்வையாக்குவேன்னு சொல்லுகிறார். ஆச்சரியமா இருக்கிறது. நாம் அவரை ஏற்றுக்கொண்டதுனால எல்லாவற்றையும் செய்கிற ஒரு கரம் நமக்கு முன்பதாக செல்லுகிறத பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர் தான் தேவனுடைய வலது கரம் என்று ஏசாயால் 63ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவர் இல்லை என்று பார்த்து எனது வலது கரமே எனக்கு உதவியாக வந்தது என்று சொல்லுகிறத ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அங்கு பார்க்கிறோம் வலது கரமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதை. ஸ்தேவான் பார்க்கிறார், தேவனுடைய வலது பார்க்கல இயேசு கிறிஸ்து நிற்கிறதாக பார்க்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. அப்பேற்பட்ட வலது கரமாகிய தேவனுடைய விரலாகிய தேவனுடைய கரமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றும் செய்து முடித்து இருக்கிறபடினாலே அவரிடத்தில் நம்ம பேசும்பொழுது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் வந்து நம்மை விடுவித்து நம்மை வேறு மனுஷனாய் மாற்றி நம்மை மறுரூபப்படுத்தி நமக்கு வேண்டிய எல்லாவற்றும் கட்டவிழ்த்து இந்த பூமியில ராஜாக்களாக வாழ வைப்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் நம் மீது வந்து வைக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்கிற மிக விலையேற பெற்ற ஒரு கிரவுன், ஒரு லைஃப். அந்த லைஃப்ல அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன்ல வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் வியாதியாலே செயல்பட முடியாது, அந்த வெளிச்சத்தில் இருளாலே செயல்பட முடியாது. பேதுரு தான் சொல்கிறார், அந்தகார இருள் என்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக சந்ததியாக இருக்கிறோம், ஆசாரியர்களாக இருக்கிறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பெக்யூலியர் ஜெனரேஷனாக இருக்கிறோம் சொல்லப்பட்டு இருக்கிறது. சான்ஸே இல்லாதவங்க. பெக்யூலியர் என்றால் தனித்தன்மை வாய்ந்தவங்க. உங்களுக்கு ஈக்குவல் உலகத்தில் இன்னொருத்தவங்க இல்லை. அப்படி ஒரு பிரம்மாண்ட படைப்பாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறத வேதம் சொல்லுகிறது. அதை பேதுரு சொல்லுகிறார். எப்படி பேதுரு சொல்றாரு பாருங்க, ஆச்சரியமா இருக்கிறது. முழுதும் மீன் பிடித்தும் அந்த கடலில் அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், அவர் இருந்த அந்த இடத்துல பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள். மீன் பிடிக்க சென்று ஒன்றுமே கிடைக்காம வெறுத்து போயிட்டு வாழ்க்கையே இனி ஒன்றுமே இல்லை, என்ன பதில் சொல்ல போகிறோமோ தெரியல சொல்லி வந்து நின்று கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான் சொல்லுகிறார், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று. அப்படி என்றால் இவருக்கு எப்படி இந்த அளவுக்கு ரெவலேஷன் வருது? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து அவரை முதல் நாள் சந்திச்சார் பாருங்க. அன்னைக்கு அவர் கையில் ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருந்தார். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வார்த்தையை சொன்னார். இது லூக்கால் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவர் சொன்ன பிறகு அவர் சொன்ன விதமாகவே அந்த வலையை வீசுறாரு. பட்டம் பகல்ல வலை கிளியத்தக்கதாக அந்த படகை அமிழ்ந்து போகத்தக்கதாக அந்த படகு முழுதும் நிரம்பி மீன்கள் வந்துடுச்சு. அதை பார்த்த உடனே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இது நடக்கவே நடக்காது, எனக்கு நடந்திருக்கு என்றால் நீங்க சாதாரண ஆள் கிடையாது, நீங்க என்னுடைய படகுல வந்து நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. இப்படி தான் பேசினார். உடனடியாக தகுதியை பற்றி பேசுவோம் பாருங்க, அப்படி தான் அவர் பேசினார். ஆனால் இயேசு கிறிஸ்து இது முதற்கொண்டு, லூக்கால் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இது முதற்கொண்டு மனுஷங்களை பிடிக்கிற இடத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்த போகிறேன். எப்படி இருக்கு பாருங்க. நம்ம மீன் பிடிக்கவே முடியாதவங்க, பயங்கர திறமை வாய்ந்தவர், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர், அவர் பரம்பரை தொழிலாக மீன்பிடி தொழிலாக இருக்கிற ஒரு மனிதன், அவர் வந்து அது சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையை கேட்டு மீன் பிடிக்க செல்கிறார். அன்று அளவில்லாத மீன்கள் கிடைக்கிறது. பிறகு சொல்றார், உன்னை நான் மனுஷனை பிடிக்க வைக்க போறேன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவருடைய தொழிலையே மாற்றுகிறார். இவரோட டெஸ்டினியே மாறி போச்சு. இப்போ
இவர் எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எதிர்கால திட்டங்களை இப்போ மாற ஆரம்பிச்சது. ஏனென்றால் தேவன் நம்மை அழைத்ததினாலே நம் மீது வைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு அப்படி. ஒவ்வொரு மனுஷனும் பூமிக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷன் மீதும் தேவன் ஒரு விலையேற பெற்ற ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்றுவது தான் கிறிஸ்தவத்தில் நாம் செய்ய வேண்டிய நம்பர் 1 திங். இது ஒன்றுக்காக மட்டும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சபைகள் முழுவதும் சென்று இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு இருக்கிற எல்லோரையும் இழுத்து கொண்டு வந்து இந்த கிறிஸ்தவத்தையே பாழாக்கணும், இல்லாமல் பண்ண வைக்க வேண்டும் அப்படின்ற திட்டத்தோடு தான் அவர் செயல்பட்டு வருகிறத அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலையும் 9ஆம் அதிகாரத்திலையும் பார்க்க முடிகிறது. 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தெரிகிறது. 7ஆம் அதிகாரம் 55 முதல் வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது ஸ்தேவானுடைய மரணத்தில் சவுல் நின்று கொண்டிருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வாசித்து பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற எருசலேம் சபைக்கு மிகப்பெரிய துன்பம் வருகிறது. அந்த துன்பத்திலே நம்பர் 1 செயல்பட்டு கொண்ட தலைவனாக சவுல் இருக்கிறார். 9ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று கையில் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வருகிறார். இவரை தான் தேவனுடைய வெளிச்சம் வந்து தொடுகிறது. 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர்ல தொட்ட உடனே வாழ்க்கை மாறிச்சு. இப்ப இவர் சொல்லுகிறார், அவருடைய பிரசன்னம் வந்ததுனால என் வாழ்க்கை மாறிச்சுங்க, என் டெஸ்டினி மாறி போச்சுன்றார். அவர் சொல்ல, தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே தேவன் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய விலையேற பெற்ற ஊழியத்தை செய்யும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் கலாத்தியரில் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்று என்னையும் இன்று உங்களையும் நம்மையும் தேவன் அழைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம், நம் மீது வைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. பூமியில் பிறந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் 2024 யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறீர்களோ அவங்க எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய விலையேறப்பெற்ற தெரிந்து கொள்வதனால நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். நமக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் வேற. அந்த திட்டத்தை செய்யும்படியாக தான் பூமியில் இன்று நாம் இந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம் சாதாரண மனுஷங்களே கிடையாது. நமக்கு தோல்வி என்பது வர முடியாது. தோல்வி என்பது தேவனால் நமக்கு டிசைன் பண்ணப்பட்டதே கிடையாது. வெற்றி மட்டுமே தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலே வெற்றி உள்ளவராய் இருந்த அவர் நமக்கென்று தோல்வியாக மாறி பிறகு வெற்றியாக அவர் மரணத்தை ஜெயித்து தேவனுடைய வலது பக்கத்தில் போய் நின்றார். அதனாலே வெற்றி என்பது நம்முடையது, வாழ்க்கை என்பது நம்முடையது, ஜெயம் என்பது நம்முடையது, தொடக்கம் என்பது நம்முடையது. நமக்குத்தான் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நாம இதை விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை பற்றி கொண்டு இதை எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக வாழ்ந்தே ஆக வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைக்கும் போது வெறுமையில இருந்து இப்ப நிறைவுக்குள்ள மாற்றுகிறேன், நிறைவுன்னு சொல்லி வந்த உடனே போதும் ஆண்டவரே என் கூடவே இருந்தா போதும், மீன் பிடிச்சு நான் பெரியவனாக போறேன். இல்லை மனுஷனை பிடிக்க போற, மனுஷனிடத்துல போயிட்டு என்ன பத்தி சொல்ல போற, மனுஷனிடத்துல நீ போய் நின்று இறைவன் என்ன செய்ய முடியும் என்பதை நீ தான் விளக்க போகிற. அப்படிதான் பேதுரு ஒரு அழைப்பை பெறுகிறார். அகில உலகத்துக்கும் அவர் தான் முதல் அப்போஸ்தலனாய் மாறுகிறார். இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு உண்டாயிருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம தோல்விக்குள்ளே போகவே முடியாது. இப்போ நீங்கள் எந்த தோல்வியில் இருந்தாலும் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், எந்த வியாதியில் இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்க போகிறோம், எந்த பிசாசுடைய தந்திரத்தினால, எந்த பிசாசுடைய ரோகத்தினால, பிசாசுடைய பிடியில், அந்தகார இருளில் எப்படி இருந்தாலும் சரி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தருடைய பிரசன்னம் வந்து நின்ற உடனே ஒரு மிகப்பெரிய விடுதலை வரப்போகிறது, புதிய தொடக்கம் வரப்போகிறது, புதிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. நம்மை விட தேவனுக்கு வேற எதுவும் முக்கியமே கிடையாது. இங்கே நம்ம வந்திருக்கிறது, நம்ம தொழிலில் ஒரு மாற்றம் வராதா, வியாதியில் ஒரு மாற்றம் வராதா, நம்முடைய தேவையில் இப்பொழுது தேவை பூர்த்தி ஆகாதான்னு ஒருவேளை நாம் இந்த நேரத்தில் ஜெபத்தில் வந்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தேவையெல்லாம் இவை எல்லாவற்றையும் விட நீ தான் எனக்கு முக்கியம், உன்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், நீயும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு முக்கியம் என்பது தான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒன்றே ஒன்று. நம்முடைய இருதயம் அவருக்கு தேவை. அதுதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறோம். நாம் பிரச்சனைக்காக வந்திருக்கிறோம். ஆனால் பிரச்சனை விட மிக மிக முக்கியமானது, பிரச்சனை இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அந்த செகண்டே காணாமல் போயிடும். ஆனால் காணாமல் போனதுக்கப்புறம் நம்ம ஒன்று தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் ஒரே செகண்டில் இது தீர்த்தது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட தொடர்ச்சியாக வரும் என்றால் நாம் வெற்றியோடு மட்டும்தான் வாழ முடியும். சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணில் செவ்வையாக்குவேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, சொல்கிறார் பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையிலும் உனக்கு கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் பார்க்காத பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மறைந்து இருக்கிறது, ஒளிந்து இருக்கிறது. இதற்கப்புறம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்ததுனால அவையெல்லாம் வெடித்து வெளியில் வர வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய பரம்பரை நம்மை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒன்றுமே இல்லாதவர்களாக இருந்திருப்போம். ஆனால் இப்போ தெரிந்து கொண்டிருக்கிறார், இப்போ அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார். இனிதான் தொடங்க போகிறது வாழ்க்கையை. இதுக்கு பிறகுதான் ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதுனால எல்லாமே புதிதாக போகிறது.
இதுவரைக்கும் காணாத பொக்கிஷங்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து வெடிச்சு வெளியில் வரப்போச்சு. யாரும் செய்யாத தொழில் நம்ம செய்வோம், யாரும் முன்னேறாத அளவுக்கு நம்ம முன்னேறுவோம், யாருமே அச்சீவ் பண்ண முடியாததெல்லாம் நம்ம சர்வ சாதாரணமாக அச்சீவ் பண்ணுவோம். ஏனென்றால் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் தாவீது இயேசு கிறிஸ்துவினால தொடப்பட்ட பிறகு அவர் கோலியாத்தை சர்வ சாதாரணமாக அடிச்சு கீழே தள்ளிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ராஜாவை மாறுகிறார். அது வரைக்கும் இஸ்ரவேலில் மட்டும் இல்லை, உலகத்துக்கே அவர் ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிளாக அவரை செட் பண்ணி வைக்க முடிகிறது தேவனால. அது போல ஒரு உன்னத வாழ்க்கையை நம்மை கொண்டு தேவன் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் சொல்லிட்டு உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ எனக்கு தேவை. இப்படி தான் பேசுகிறார். அதனால தான் நாம் அவருக்கு தேவை, அவருக்குள்ளே இருக்கிறது அனைத்தும் நம் மூலியமாக செயல்படுத்த வேண்டும் என்பது, நம்மை கொண்டு செயல்பட வேண்டும் என்பது தேவன் வைத்திருக்க திட்டம். அதுதான் நம்மளுடைய அழைப்பு. அதை செய்வதற்காக தான் பூமியில் நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். பேதுருவை எப்படி தெரிந்து கொண்டாரோ, தெரிந்து கொண்ட பிறகு அப்போஸ்தலனாய் மாற்றினாரோ, எப்படி அப்போஸ்தலனாய் மாற்றின பிறகு ஆகிய உலகத்துக்கும் அவரை கொண்டு போய் நிறுத்துகிற, அவருடைய பிரசன்னத்தை, அவரை பற்றி பேசுகிறதை கொண்டு போய் நிறுத்துகிறார். அதுபோல இன்று என்னையும் உங்களையும் நம்மையும் தேவன் அப்படி தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெயிக்க வேண்டியவர்கள். நம்ம தோல்விக்குள்ளே இருக்க முடியாது, வியாதிக்குள்ளே இருக்க முடியாது, வறுமைக்குள்ளே இருக்க முடியாது, வியாதியினுடைய பிடியினுடைய பிசாசனுடைய பிடியில் நம்ம இருக்கவே முடியாது. இந்த நாள் ஒரு விடுதலை நம்மை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிறார். நம்மிடத்தில் விடுதலை வந்த பிறகு அநேகரை விடுவிக்கிறவங்க நம்முடைய தேவன் மாற்ற விரும்புகிறார். இதான் இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல கொடுத்துற மிகப்பெரிய அவருடைய பிரசன்னத்தினால வருகிற ஒரு கிஃப்ட், இந்த அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். இதுக்கு ஒரே வழி ஜெபம், இதுக்கு ஒரே வழி வேத வாசிப்பு, இதுக்கு ஒரே வழி தேவனுடைய பிரசன்னம். பிரசன்னம் என்றால் ஜெபிக்கும் பொழுது நாமும் அவரும் பேசுகிறோம் பாருங்க, அந்த பேச்சு தான் அவருடைய பிரசன்னத்தை நமக்கு முன்பதாக கட்டவிழ்க்கிறது. இதன் மேல் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அனுதினமும் ஒரு நாளும் இடைவிடாமல் யார் ஜெபத்தில் தரித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது என்று வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும் கூப்பிடுற யாராக இருந்தாலும் அவரோடு கூட தங்கியிருக்கிறபடினாலே அவர்களுக்கு விரோதமாக எதுவும் உருவாக முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வழியில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. இதுவரைக்கும் காணாத அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் நம்மை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிறார். அதற்கு நம்முடைய வாழ்க்கை தேவை. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த நாளில் வாயில் திறந்து ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் வாங்கன்னு சொல்லி நம்ம வாயில் திறந்து பேச போகிறோம். ஒருவேளை நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்கிறோம். இப்போ தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று, ஜெபத்தில் நம்ம இன்னும் ஆழமாக போகலை, வேதத்தை இன்னும் சரியாக கவனிக்கலை. இந்த நாள்லேருந்து ஒரு கமிட் பண்ண போகிறோம். இனி நான் தொடர்ந்து ஜெபிக்க போகிறேன், வேதத்தை நான் கவனிக்க போகிறேன், வேதத்தை வாசிக்க போகிறேன். இந்த நாள் என்னோடய வாழ்க்கை மாறுவதாக என்று ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கலாமா? இப்போ ஜெபிக்கும் பொழுது பல விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்க இருக்கிறது. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைக்கிறவர் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் வந்து இறங்கி நின்று பல விஷயத்தை இப்போ மாற்றப் போகிறது. நம்ம ஜெபிக்கலாமா? இந்த வழியில் கண்ணும நம்ம ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, அப்பா, இந்த அருமையான வெள்ளம் விளையாடப்பட்ட பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே வருவதாக, இந்த வார்த்தைகளை கவனிக்கிற ஒவ்வொருத்தர் மேலே இறங்கி வருவதாக. அந்தகார கிரியைகள் எதுவாக இருந்தாலும், அந்தகார இருளினுடைய எந்த சக்திகளும் இந்த நேரத்தில் செயல்பட முடியாது என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால பேசுகிறேன். எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள்லாம் விலகட்டும். இந்த அருமையான இயேசு கிறிஸ்து பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வரட்டும். ஒவ்வொரு மீதும் உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரி பிரசன்னம் இறங்கி வருவதனால கடன்கள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, எல்லா விதமான அந்தகார லோகாதிபதி பிரச்சனை எல்லாம் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, புதிய ஒரு தொடக்கம் வருவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, அவங்க சரீரத்தில் முழுமையான விடுதலை உண்டாவதாக, முழுமையான சரீர சுகம் உண்டாவதாக, கடன்களும் தப்பித்து வெளியே வரக்கூடிய பொருளாதாரம் கட்டவிழ்க்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, அறிவில் சிறந்தவர்களாக இவங்களை மாற்றுங்க தகப்பனே. அப்பா, இவங்க குடும்பத்துக்குள்ள வெளிச்சம் வருவதாக, அப்பா, இருள் விலகுவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிரசனம் இறங்கி வரட்டும். உங்களுடைய பிரசனத்துக்கு இடம் கொடுக்கிற, உங்களிடத்தில் ஜெபிப்பேன் என்று சொல்லுகிற, உங்களுடைய வேதத்தை வாசிப்பேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு அடையாளம் இந்த நாளிலிருந்து உண்டாவதாக, பொருளாதார பெருக்கங்கள் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். Glory be to God. இன்றைக்கு கேட்ட தேவனுடைய ஆழமான வார்த்தைகள், அவருடைய சத்தியங்கள் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கட்டவிழ்க்கிறதா இருக்கிறது. அதை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம். நம்ம கேட்டோம் பாருங்கள், நம் தேவன் கிட்ட போயிட்டு நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் நம்ம அப்பேற்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்கு தரவில்லை. மாறாக அந்த பிரச்சனையிட்ட நம் தேவன் யார் என்பதும், அந்த நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதையும் நாம் சொல்ல வேண்டுமா? ஜீவனுள்ள ஜீவியத்தை வாழ்வதற்கு, வெற்றியுள்ள ஜீவியத்தை வாழ்வதற்கு, அப்பேற்பட்ட வாழ்க்கை தான் நீங்களும் நானும் வாழ்கிற வண்ணமாய் தேவன் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை நிறைத்திருக்கிறார். அதை தான் இந்த நாட்கள் நாம் பெற்றுக்கொண்டே வருகிறோம்.
கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொன்னபோது, இந்த கடைசி நாட்கள் அவருடைய அற்புதங்கள், அவருடைய அதிசயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கிற வண்ணமாய், நம்மை கொண்டு பலருடைய வாழ்க்கையில் நடக்கிற வண்ணமாய் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம், தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டு நாம் செல்கின்ற இடங்கள் எல்லாவற்றிலும் மச்சங்கள் எல்லாம் உயிர் பெறும். அப்பேற்பட்ட வாழ்க்கை என்ன என்றால் பார்த்தீர்கள் என்றால், நான் செல்கின்ற இடங்களில் எல்லாம் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும். ஏனென்றால் எனக்குள்ளாய் செயல்படுகிற அந்த தேவனுடைய வல்லமை, எனக்குள்ளாய் வாழ்கின்ற கிறிஸ்து இயேசுவானவர், எனக்குள்ளாய் ஜீவிக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வல்லமை நான் சுமந்து கொண்டு செல்லும்போது எல்லாமும் மாற்றத்திற்குள்ளாய் வருகிறது. எல்லாரின் வாழ்க்கை, இருளில் அகப்பட்டிருந்த எல்லாரின் வாழ்க்கையும் வெளிச்சத்திற்குள்ளாய் அழைத்து வருகின்ற வண்ணமான ஒரு வெற்றியின் வாழ்க்கையை வாழ உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த நாட்களில் இப்பேற்பட்ட அற்புதம், அதிசயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. நாங்களும் பல ஃபோன் கால்ஸில் கேட்டுக்கொண்டே வருகிறோம். ஒரு ஜெபம், தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தையானது இருக்கருக்குள்ள பட்டயமாய் இருப்பதினால் பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்படுகிறதையும், அப்பேற்பட்ட சாட்சிகளையும் பல ஃபோன் கால்கள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த சாட்சிகள் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்பேற்பட்ட வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. திரையில் காணப்படும் எண்ணுக்கு நீங்கள் எப்போது வேணாலும் எங்களுக்கு ஃபோன் கால் செய்யலாம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் என்ற பகுதியில் பானு நகரில் 22வது அவென்யூவில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 9 மணி முதல் 11 மணி வரைக்கும் வேத வகுப்பு நடைபெறும். எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி முதல் 12 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். எங்கள் சபையில் மாதத்தின் 2ஆம் வாரத்தில், அதாவது சனிக்கிழமையில் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் விசேஷித்த உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். பல ஆவிக்குரிய, தேவனால் பயன்படுத்தப்படுகிற வல்லமையான ஆவிக்குரிய தேவதாசர்கள் எங்கள் மத்தியில் வந்து அவருடைய சாட்சிகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் பகிர்ந்தளிக்கிறது மூலமாய் பல சாட்சிகள், பல சுகங்கள் உண்டாகிறது நாங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். இதில் நீங்கள் ஒருவேளை சென்னை பட்டணத்தில் இருப்பீர்கள் என்றால் நீங்களும் இதில் பங்கு பெறலாம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 ஆராதனை உண்டு. காலை ஆராதனை 10 மணி முதல் மதியம் 1:30 மணி வரைக்கும் நடைபெறும். இரவு ஆராதனை 7:30 மணிலிருந்து 9:30 மணி வரைக்கும் நடைபெறும். இதனுடைய விவரங்களை எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகிய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் பேஜ் மூலமாய் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் எங்களுடைய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் யூடியூப் பேஜில் பல ஆழமான சத்தியங்களை நாங்கள் அப்லோட் செய்துள்ளோம். இதை நீங்கள் கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் தேவனுடைய வார்த்தையின் மூலம் நாம் சந்திக்கலாம். நம் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுகிற நாட்கள் இது. ஷாலோம்.